வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே, சிறியவராம் எங்களிடம், சிறியவரா எங்களிடம். 2 கரங்களை உயர்த்தி வாருமையா போதகரே, வந்தமிடம் தங்கீரும். சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே, சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். கிருபையில் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிற ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய தயவினால் கர்த்தர் ஆண்டவரே இந்த ஆராதனை நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே உலாவும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய திருச்சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. அவன் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாடல் தாளில் 5வது பாடல், பயமில்லையே பயமில்லையே கர்த்தரின் ஆதரவாய் இருப்பதால், பயமில்லையே எதிர்கால பயமில்லையே கர்த்தரின் ஆதரவாய் இருப்பதால். இந்த பாடல் நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கடந்த வாரத்திலே நாம் இந்த பாடல்களை நாம் கற்றுக்கொண்டோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினா, பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா, பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பது. நல்ல கரங்களை தட்டி, பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வேன். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்வேன். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய். நல்ல கரங்களை தட்டி, பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினா, பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினா, பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினா. என் கீதமும் ஆனீர், என் ரட்சிப்பும் ஆனீர், என் ஜீவனின் பலனானவரே. பாடுங்க. கீதமும் ஆனீர், என் ரட்சிப்பும் ஆனீர், என் ஜீவனின் பலனானவரே. உங்க சத்தம் உயர்த்தி, என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வேன்.
என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர். கேடகம் நீர், கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்வேன். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். விசுவாசமா? என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என்ன நல்ல மேய்ப்பர்? என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வேன். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வேன். என் கேடகம் நீ, என் மகிமை பன்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்வேன். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நீ. பயமில்லையே, 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 கர்த்தர் என் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே, பயமில்லையே, ஆமென், என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதினா. ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது ஏதோ பயத்தோடையே பாடுற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. பயம் இல்லையேன்னு வாயில் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். ஆனால் முகத்தில் ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு பயம் உங்களை சூழ்ந்து இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்படியா? பயத்தோடு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். சொல்லுங்களேன். அதையே பயந்து அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பாடல் புஸ்தகத்திலே 10வது பாடல். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமாம். மைக்கு சத்தம் அதிகமானாதான் பக்கத்தில் ஆள் வருவாங்க. நீங்கள் சத்தமாக சொல்கிறதுனால யாரும் வரமாட்டாங்க. இதை தாண்டி போகாது. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஆமாம். நான் நினைக்கிறேன் காலைல சாப்பிட்டு வராததுனால கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இந்த பாடலும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நல்ல கரங்களை கொண்டு வந்தவங்கலாம் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நீங்க நல்ல கரங்களை தட்டுற வரைக்கும் நான் பாட மாட்டேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுங்களேன். அவர் கிருபை
அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சத்தமா, மலை பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். பாடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும், திரும்ப சொல்லுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும், விசுவாசமா பாடுங்களேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். பாடுங்க. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். திரும்ப பாடுங்க. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கை, என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கை, என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் ஆமே, மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் எஸ் க்ளோரி மானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சத்தம் உயர்த்தி சொல்லுங்களேன். பர்வதங்கள் பயந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. மழையே விலகி போனாலும் பர்வதங்கள் எல்லாம் பெயர்ந்து போனாலும் உங்கள் மேலே வச்சிருக்கிற ஆண்டவருடைய கிருபை, உங்கள் மேலே இருக்கிற ஆண்டவருடைய கிருபை ஒரு நாள் விலகியே போகாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கைகளை கொடுத்து சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் மேலே கிருபை வச்சிருக்கிறாரு, அந்த கிருபை விலகியே போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் கர்த்தருக்கு பயந்ததுனால தான் இங்கே என்ன செஞ்சுருக்கிறீங்க, அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தரை குறித்த பயம் இல்லை அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சும் கர்த்தரை ஆராதிக்காமல் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஏக்கம் இருக்குது, தாகம் இருக்குது, ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, வர முடியலை. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு பலன் இருக்குது, செல்வம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, கர்த்தர் கொடுத்த பலன் இருக்குது, ஆனாலும் வீட்டில் என்ன செய்கிறாங்க,
இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருக்குது, நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது. வீட்டில் இருக்க வேண்டியது நம்ம தான், காரணம் நம்மள்ட்ட தான் என்ன செய்யுது இருக்குது. எத்தனையோ காரணங்களை சொல்லி நம்ம வீட்டில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயந்ததுனால தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கு, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். அவர் ஒரு நண்பனாய் நமக்காக இருக்கு, நமக்காக ஜீவனை தந்தவர், நம் வாழ்வில் என்றும் போதுமானவர். அல்லேலூயா. யெகோவா நிசி என்று சொல்லும் பொழுது அவர் ஜெயமானவர். அல்லேலூயா. நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மாவாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்குன்னு யாருமே இல்லையே, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்கள் கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறீங்க. அந்த இம்மானுவேலராகிய கர்த்தர் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற நல்ல மெய்ப்பரானவர். அல்லேலூயா. அவர் நம்மை வலுவாமல் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற, ஆண்டவரே இந்த பாட்டு என் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கட்டும், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க, என்னை விட்டு விலகாமல் இருங்க. என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் விலகி போனாலும், என்னை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் விலகி போனாலும், நீங்கள் ஒரு நாள் என்னை விட்டு விலகாதீங்கப்பா, உங்கள் கிருபையை ஒரு நாள் என்னை விட்டு விலகாம இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத, உற்சாகமா பாடுங்களேன். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கடைசியா சொல்லுங்க, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்கள் யாவரும் எழுந்து நின்று, அவருடைய கிருபை விலகாது, அவருடைய கிருபை மாறாது. ஓ ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது அவருடைய கிருபை மாத்திரமே. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. இன்னைக்கு காலையில் கூட ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்தபடினால தான் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள் இருந்தும், கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தும் அவரை ஆராதிக்கும்படி நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றின்னு சொல்லுங்களேன். நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக நன்றின்னு சொல்லுங்களேன். நீர் கொடுத்த நல்ல பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த நல்ல ஆரோக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. பலனற்ற என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கிட்டு, பலனில்லாத என்னுடைய சரீரத்தில் உம்முடைய பலனை நீர் தந்திருக்கிறீரே ஆண்டவரே. முடியாதென்று நினைத்த என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே இம்மற்றும் நீர் நடித்து வந்து இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஓ ஆதரவற்ற என்னுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு ஆதரவாக இருந்து என்னை வழிநடத்தி வந்திருக்கிறீங்களாப்பா. என் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணியிருக்கிறீரே. ஓ ரீபாலார அஷதரல ரகதன ரபௌலர அஷதரல ரகதல ரபா. உம்மை நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவராய் நல்ல எபினேசராய் இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உதவி செய்து வருகிறீரே, பலன் தந்து வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே நீங்கள் என்னை பலப்படுத்தலைன்னா, ஆண்டவரே நீங்கள் என்னை கண்ணோக்கி பார்க்கலைன்னா இம்மற்று நான் நடந்து வந்திருக்கிற முடியாதுப்பா. இம்மற்று ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய பலவீனங்களை கர்த்தர் நீர் அறிந்து உதவி செய்து கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன், உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன், உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ வல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றத்தக்கவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனின் பலனானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனின் பலனானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மற்றும் நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைக்கு நாங்கள் எவ்வளவேனும் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தி இருக்கிறீரே. பலனற்ற எங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ தாயின் கருவில் உருவாக முன்னமே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஆண்டவரே. ஒரு தாயினும் மேலாய் ஒரு தகப்பனின் மேலாய் அன்பு வைத்து எங்களுக்கு ஜீவனை தந்தவர் நீர் ஆண்டவரே. நாங்கள் எத்தனை முறை தவறி போனாலும் ஆண்டவரே, நாங்கள் எத்தனை முறை இடறி போனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அத்தனையும் நீங்கள் மன்னிச்சிங்களப்பா. அத்தனை எங்களை மன்னிச்சிங்களப்பா. உம்முடைய கிருபையை தந்து இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை தொடர செய்திருக்கிறீங்களா ஆண்டவரே. நான் செய்த பாவத்திற்கும் நான் செய்த அக்கிரமத்திற்கும் நான் என்னைக்கோ மரித்து போயிருக்கணும்ப்பா. ஆனால் ஜீவனை எனக்கு தந்து என்னை மீண்டுமாய் நடக்க வைத்திருக்கிறீரே. உம்முடைய பாதையில் வர மீண்டுமா எனக்கு கிருபை செய்திருக்கிறீரே ஆண்டவரே. எல்லா மனுஷரும் என்ன பாவின்னு சொல்லி ஒதுக்கின போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க என்ன பாவின்னு சொல்லி ஒதுக்கிடாம நான் உனக்காகத்தான் வந்து உன்னுடைய பாவம் எவ்வளவு ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாற்றுவேன் என்று சொல்லி வெண்மையாக்கி உம்முடைய சமூகத்தில் என்னை சேர்த்து கொண்டீங்களாப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சேர்ந்து சொல்லுங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, உங்க சத்தம் உயர்த்தி, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பே. சத்தம் உயர்த்தி உம்மை ஆராதிப்பே. உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீர், நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, சொல்லுங்களேன். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, உந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே, சொல்லுங்க. இயேசு ராஜா எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை ஓரி வளர ஷதரலரகதலரபா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. இந்த நேரத்தில் நீங்க உண்மையா கூப்பிடுங்க. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை எஸ் லார்ட், ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, கரம் பிடித்து நடத்திடுவா. சொல்லுங்களேன். என் கண்ணீரெல்லாம் அவர் துடைத்திடுவார், என்னை கரம் பிடித்து திரும்ப சொல்லுங்க. என் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவா, என்னை கரம் பிடித்து ஆமென் நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவா. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவா. ஆராதனை உமக்கே, ஆராதனை
நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வனுக்கு ஆராதனை ஏறெடுப்போமாக. ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை உமக்கே செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கே ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால், நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம் நீங்கப்பா. நாங்கள் உண்மையாய் தேடும் பொழுது எங்க அருகில வந்து எங்களுக்கு விடுதலையை தருகிறவர் நீங்க ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிறவர் நீர், எங்களை பலப்படுத்துகிறவர் நீர், கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா 2 கரங்களை தட்டி என் கண்ணீரை காண்கிறவரே, என் கதறலை கூப்பிடுகிறல, ஓ கேட்கிறவரே, என் குறைவுகளை நிறைவாக்குகிறவரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்களா ஆண்டவர்? இந்த காலை நேரத்தில் உங்க கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் கவலைகளை மாற்றவர் போதுமானவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, நீ கலங்கி தவிக்காதே என்று வேத வசனம் சொல்லுகிறபடி இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவரே, நாங்க போகிற பாதை எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறத நாங்க ஒரு நாள் விட மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நம்புகிறதுல இருந்து ஒரு நாள் நாங்க பின்மாற்றத்துல போக மாட்டோம்ப்பா. ஓரி பாலர ஷதரலர கதலரபௌ ரீஷந்தருபாத்தனரபௌலரி கதலரபௌலர அஷதருபானா தீரகாத்தனரபௌலர கலரகதனரபலபா. ஓரி பாலர அஷந்தனுபாதீனா காலரபௌலரி ஷகதலரபலபா. ஓ ஹல்லேலூயா. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என் கூட வருகிறீர். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, என் கூட இருப்பதற்காக, என் கூட வருவதற்காக ஆண்டவரே, நீங்க எங்க கூடவே இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும் நேரம் என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. சேர்ந்து பாடுங்களேன். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா. உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியின் நடுவிலும் ஆலியின் விளிம்பிலும் கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆலியின் நடுவிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லே சத்த உயர்த்தி லூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, என்னை ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். சொல்லுங்களேன். எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற எவ்விடத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த நேரத்தில் இறங்கி வந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஓ ரீபாலாரா ஷதரலரபலபோ ரீகதனரபௌலரா ஷதரலரகதலபா. எங்களுக்கு விரோதமாய் எதிரிகள் எவ்வளவாய் பெருகினாலும், எங்களுக்கு முன்பதாய் வந்து சிரித்தாலும், எங்களை ஏளனம் செய்தாலும், எங்கள் நாவில் இருந்து உம்மை குற்றப்படுத்துகிற வார்த்தை ஒன்று வராத ஆண்டவரே. ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதித்தீர் என்கிறதான வார்த்தை எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு வராத ஆண்டவரே. காரணம், எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எதை செய்தாலும்
அதை நன்மைக்கு ஏதுவாகவே நீ செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர். ஓ, நீ என்னுடைய வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாகவே நீ செய்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமையை அனுமதிப்பதில்லை. அவர் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில வேதனைகளை கூட்டுவதில்லை. சில சந்தர்ப்பங்கள் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியான சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிப்பா. சில ஆசீர்வாதங்களை ஆண்டவனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கும் பொழுது, ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது நாம் எப்படி மகிழ்ச்சியா இருந்தோமோ, அதே போல ஆசீர்வாதத்தை நாம் எடுக்கும் பொழுதும் அதே மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கிறோமா என்பதை பார்ப்பதற்காகவும், நம்ம ஆண்டவர் மீது எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் என்பதை பார்ப்பதற்காகவும் சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிப்பா. அவைகளிலே நாம் பொறுமையோடு கூட இருக்கும் பொழுது அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே. உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாய், பிசாசானவனுக்கு விரோதமாய் ஒரு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி பிசாசானவன் சில சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்தாலும், சில இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், சில காரியங்கள் நடக்காமல் போனாலும், தேவன் பேரிலே கொண்டிருக்கிற விசுவாசத்திலே ஒரு குறைவும் இல்லாதபடி இன்னும் அதிகமாய் நீங்கள் அவர்களை துதிப்பீர்கள் என்று சொன்னால், இழந்த எத்தனை ஆசீர்வாதமாய் இருந்தாலும் சரி, அத்தனையும் இரட்டிப்பாய் உடைய வாழ்க்கையில பெருக பண்ண என் தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்றி ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் கிடைத்தாலும் நன்றி, கிடைக்காமல் போனாலும் நன்றி, என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறினாலும் நன்றி, நிறைவேறாமல் போனாலும் நன்றி ஆண்டவரே. ஏனென்று சொன்னார், என் கூட இருக்கிற ஆண்டவர் என்னை குறைவுபடுத்துவதை அவர் விரும்புவதில்லை. உங்களுடைய எதிர்கால உயர்வை ஒரு நாள் அவர் தடுக்க மாட்டார். தாவீது சொல்ற, ஆண்டவரே, குப்பையிலும் புழுதியிலும் இருந்த என்ன நீங்கள் ராஜாக்களோடு கூட அமர பண்ணினீர். ஆண்டவரே, பாவத்தில் பாதாளத்தில் இருந்த என்ன கண்மலையின் மேல் நீர் தூக்கி விட்டு நிறுத்தினீர். ஆண்டவரே, ஒரு நாள் நீர் எங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன். அந்த விசுவாசத்தோடு கூட உம்முடைய சமூகத்தை பற்றி பிடித்து ஓட கர்த்தர் நீர் உதவி செய்யும். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்றவாறே உடைய வேதாகமத்தை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் யாவரும் எழுந்து நின்று கொள்ளுங்கள். உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தான சங்கீத பகுதி சங்கீதம் 21ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். வாசிப்பதில் செல்வராஜ் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 21ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போமாக. சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய அல்லமிலே ராஜா இருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசின் பொற்கிரீடம் அறிவிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்னென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். உமது இரட்சிப்பினாலே அவர் மகிமை இதாக இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளவராக்கி
அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியில் இராதபடி நீர் அழித்து அவர்கள் சந்ததியை மனுப்புத்திரில் இராதபடி ஒளிய பண்ணுவீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அவர்களை இலக்காய் வைத்து உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே விடுகிறீர். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பலத்தினால் நீர் எழுந்தருளும். அப்போது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று. அல்லேலூயா. ஆமாம். அவர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூடுகிறதான மனிதர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை தீமை செய்யலாம் என்று எத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாகவும் செய்யப்பட்ட ஒன்றும் வாய்க்காமல் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்திற்காய் நம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒரு பாடலை பாடுகிறதான நேரத்திலே நம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை, தசமபாகங்களை, விசேஷித்த காணிக்கைகளை, நம் பொருத்தனை காணிக்கைகளை நாம் செலுத்துவோமாக. கர்த்தர் நம்மையும் நம்முடைய காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் பிரதர் ஜான்சன் அவர்கள் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். ஆமாம். இந்த பாடலை நாம் பாடுகிறதா நேரத்தில் நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் நாம் செலுத்துவோமாக. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோகின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அமர்ந்து கொள்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மளை காக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆமென். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய நினைவுகள் தெரியாது, அப்படிதானா? பக்கத்தில் கேட்டு பாருங்களேன், நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. சில பேர் நினைக்கலாம், எப்போ பாஸ்டர் நீங்கள் முடிப்பீங்க, எங்களால் வைக்க தாங்க முடியலை. அது உங்களுடைய நினைவாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஆனால் நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற
ஆழமான காரியங்களையும் கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மைதானா? ஆமென். நம்முடைய ஆழமான நினைவுகளை, மேலோட்டமான நினைவாக இருந்தாலும் சரி, ஆழமான நினைவாக இருந்தாலும் சரி, அதை அறிந்திருக்கிறவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி பல நேரங்களில் நம்ம சிந்திக்கிறது யாருக்கும் தெரியாது, அல்லது ஆண்டவர் என்னை பார்க்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நமக்குள்ளே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த கேள்விக்கான பதிலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருமே என்னை புரிஞ்சுக்கல, யாருமே என்ன என் சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை நன்றாய் புரிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை நன்றாய் புரிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் சொல்லுங்கள், அவர் நிச்சயமாய் உங்களை செம்மையாக நடத்துவார். செம்மையாகவும் நடத்துவார், செம்மையாகவும் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். சபையின் அறிவிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஒரு சில காரியங்களுக்காக நம் சிறப்பு ஜெபம் இந்த நேரத்தில் நாம் ஏறெடுக்க போகிறோம். முதலாவதாக தம்பி துளசி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். காரணம், ரேண்டம் மார்க் வந்து சீக்கிரத்தில் நாளைய தினத்தில் அறிவிக்க போகிறாங்க. இந்த 21 நாட்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயும் சரி, அதுக்கு முன்னாடியிலிருந்தே நாம் இதற்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். அவங்க மெரிட்டில் எப்படியாவது என்ன செய்யணும், உள்ளே போகணும். இது ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவாக என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சபையிலேருந்து ஒரு டாக்டர் படிக்க போனால் அது சந்தோஷம்தானா? நம்ம சபைக்கு ஒரு பெருமை. அல்லேலூயா. நான் தம்பி என்னை காணுமே. ஓகே, தம்பி கொஞ்சம் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சரி, நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய மகன் துளசிக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோப்பா. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் தாயின் கருவில் உருவாக முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அபிஷேகித்து இந்த நாளில் எங்களுடைய சபையில் நீ நாட்டியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டபடி இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்போ மருத்துவ படிப்புக்காக அந்த நீட் எக்ஸாமுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம்ப்பா. நீங்கள் நல்ல மதிப்பெண்ணை கொடுத்தீர், அவனை தேர்ச்சி பெற வைத்தீர். ஆண்டவரை இந்த நாளிலும் நாளைய தினத்தில் தமிழ்நாடு ஆண்டவரை கவுன்சிலிங் ஆண்டவரை அறிவிக்க போகிறாங்கப்பா. அந்த ரேண்டமில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 700 பேருக்கு உள்ளாகவே அவன் வர கர்த்தர் உதவி செய்வீராக. மெரிட்டில் ஆண்டவரே சீட் கிடைக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 4 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ அவன் படித்து முடித்து ஆண்டவரை இதே பகுதியில் இலவசமான மருத்துவத்தை கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை ஒரு டாக்டராக மாற கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எத்தனை மருத்துவமனைகள் இருந்தாலும் ஆண்டவரே ஆதி நாட்களிலே இந்த பகுதியில் வந்து தியாகத்தோடு ஊழியம் செய்த எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறாங்கப்பா. அதன் நிமித்தமாக தான் ஆண்டவரே இன்னைக்கு ஏகப்பட்ட ஆண்டவரே மருத்துவமனைகள், கிறிஸ்தவ மருத்துவமனைகள்லாம் இங்கே இருக்குதுப்பா. அதே போல் வருங்காலத்தில் தம்பியினுடைய பெயரும் நிலைத்திருக்கத்தக்கதாய் ஆண்டவரே அந்த எக்ஸாமில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேர்ச்சியை தந்த ஆண்டவர் அந்த ஒரு ரேண்டத்துலேயும் ஆண்டவரே அவனுக்கு சீட்டு கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நீர் மகனுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய தினத்தில் ஆண்டவரே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஆண்டவரே அவருடைய வீட்டில் எங்களுடைய சபையில் எங்களுக்குள்ளாக தொனிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் காரியத்தை கர்த்தர் நீர் மாறுதலாய் முடிய பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாருடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தம்பியினுடைய காரியம் ஜெயமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக, நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அதே போல் சிஸ்டர் இவாஞ்சலின் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு நல்ல அந்த வேலையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வேலையில் அந்த போட்டிருக்கிறதான பாண்டு முடிஞ்சு போனது. திரும்ப அதை கண்டினியூ பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்யணும். அவங்க திரும்பவும் அவங்க ரெக்வஸ்ட் லெட்ரு கொடுக்கும்போது அவர்களை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த அதிகாரிடத்தில் ஒரு நல்ல தயவை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திர, அருமையான சிஸ்டர் இவாஞ்சலினுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோப்பா. இந்த 5 ஆண்டவரே ஸ்தோத்திரம் மாதமாக வேலையிலே பணிபுரிய கர்த்தர் நீர் உதவி செய்தீர். ஆண்டவரே அந்த 2.5 வருஷத்திற்குரியதான பாண்டை முடிக்க
கர்த்தர் உதவி செய்து ஆண்டவரே இந்த நாட்களில் திரும்பவும் ஆண்டவரே உங்களுடைய பலவீனத்தையோ அல்லது ஆண்டவரே உங்களுடைய சூழ்நிலைகளையோ காரணம் காட்டி ஆண்டவரே அவர்களை ஒதுக்கி விடாதபடி மீண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்க அந்த இடத்துல பணிபுரிய கர்த்தனை கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே இந்த நாட்களில் சிஸ்டருக்கு நீங்கள் உதவி செய்வது லேசான காரியப்பா. ஓ ஹல்லேலூயா. இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் தேடி வந்திருக்கிறாங்கப்பா. நீர் ஒரு நன்மையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் அதே இடத்தில் அவர்கள் பணி அமர்த்தப்பட ஆண்டவரே அதிகாரியுடைய கண்களில் தயவு பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. அதே போல் பிரதர் ஜான்சன் அவருடைய வேலைக்காக அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் 2 இன்டர்வியூ முடிச்சிருக்கிறாங்க. அவங்க கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இன்னும் பண்ணலை. ஆண்டவர் சீக்கிரமாக அந்த வேலையில் அவர்கள் அந்த பணிகளை அமர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக மன விருப்பத்தின்படி ஒரு மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு தந்தருளுவார் என்று சொன்னப்பட்டபடி அந்த மன விருப்பத்தின்படி அந்த ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றும்படியா. ஓ ஹல்லேலூயா. பிரதர் ஜான்சனுக்காக அவனுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோப்பா. ஆண்டவரை தூர தேசத்தில் இருந்து தூர இடத்துல இருந்து ஆண்டவரே இந்த பட்டணத்திற்கு நீர் கொண்டு வந்ததற்கான முகாந்திரத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. எங்கள் சபையில் ஒரு தூணாக கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறீர், பொறுப்புகளில் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வருகிறதான மகனுக்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநாதி தீர்மானத்தின்படி நீர் முன் குறித்து வைத்திருக்கிற வேலைக்கு நேராக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு போனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஓ 2 ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே இடங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திர அந்த நேர்முக தேர்வில் அவர்கள் போய் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்து ஆண்டவரே ஸ்தோத்திர சீக்கிரமாக அவருடைய கரங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்க ஆண்டவரே சீக்கிரமாக இதே ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் உள்ள ஆண்டவரே அந்த பேங்க்கில் வேலை கிடைக்க கர்த்தரை கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். போட்டிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுகூலமான வாசல்களை கர்த்தரை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ திறப்பீராக, மகனை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் இந்த பகுதியில் நம்முடைய சபைக்கு வருகிறதான மணி ஐயா, அந்த டெய்லர் ஐயாவுடைய மகன் கடந்த நாட்களில் அவங்க போகும் பொழுது அவங்க போகிறதான அந்த ஆட்டோ கவிழ்ந்து அவங்க காலில் அது விழுந்ததுனால கால் முறிவு ஏற்பட்டு அவங்க சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஐயாவிடத்தில் நான் விசாரித்தேன். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே தலைகளை தாழ்த்தி அவங்க பேர் தெரியுமா? அந்த பையன் பேர் யாருக்கும் தெரியாதா? ஓகே. மணி ஐயாவுடைய மூத்த மகனுக்காக நாம் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே பிரதர் மணி அவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோப்பா. கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால் கர்த்தர் நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களில் ஏற்பட்டதான அந்த விபத்து காரியங்களில் இருந்து அந்த விபத்தில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ஒரு விடுதலையை மகனுக்கு நீர் தந்திருக்கிறீர். அவருடைய ஜீவனை கர்த்தர் நீர் பாதுகாத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. அந்த கால் பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறி ஆண்டவரே ஸ்தோத்திர உன் கால்களை கால்களை போலாக்குவார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை கர்த்தரவர்கள் கட்டளையிட்டு ஆண்டவரை ஓடத்தக்கதான பலனை கர்த்தரவர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சீக்கிரத்தில் அவங்க வீட்டில் போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் ரெஸ்ட் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். மருத்துவமனையிலிருந்து ஆண்டவருடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க கர்த்தனை கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மணி ஐயாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிரயாசங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவருடைய ஆவலை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான எந்த சூழ்நிலைகளும் அவருடைய குடும்பத்தை தொடாதபடி அவர்களை தொடாதபடி மனைவியை தொடாதபடி கர்த்தனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து இவருடைய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். நம்முடைய சபையில் 21 நாட்கள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டு வருகிறது. அடுத்த வாரம் நமக்கு கடைசி 7 நாள். அல்லேலூயா. ஆமாம், கடைசி 7 நாள் அடுத்த வாரம். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஜெபிக்க வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் பெண்களாய் கூடி அதை ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 பெண்கள் அதில் கூடி ஜெபிக்கிறாங்க. ஸோ ஆகவே நீங்கள் வர உங்களை அன்பாய் கேட்கிறோம். அதே போல் ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். ஆகவே 9 மணிக்கெல்லாம் நீங்கள் வர உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய சபைக்கென்று ஒரு இடத்தை நாம் பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமாம். இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம். நம்முடைய சபைக்கு நாம் ஜெபித்தபடி ரொம்பலாம் நாம் ஜெபிக்கலை.
ஒரு வாரம் நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த ஒரு வாரத்திற்குள்ளாகவே, போன வாரத்தில் அந்த பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, ஆண்டவர் உங்களை பெருக்கத்துக்கு நேராய் வழி நடத்துகிறான்னு சொல்லி. போன வாரத்திலேயே திங்கள் செவ்வாயில் போய் அந்த இடத்தை பார்க்கவும், அதற்குரிய எல்லா காரியங்களை பேசவும், அது மாதிரி ஸ்தாபன அளவில் இந்த காரியங்களை கொண்டு போகவும் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவங்களே ஆச்சரியப்படுற அளவில் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் சொன்னேனே, 13 வருஷங்கள் இல்லாத இந்த 13 வருஷங்களாய் நாம் விதைத்ததான விதைகளை 3 வருஷத்தில் நாம் அறுக்க போகிறோம். அல்லேலூயா. அதற்கு முன்னோட்டமாக கர்த்தர் இந்த காரியங்களை நம்முடைய சபைக்கு செய்து கொண்டிருக்கிறார். இடம் 4.5 சென்ட் இடம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்குறோம். அது திடீர் நகர் போகிற வழியில் அந்த இடம் நமக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த இடத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். அதனுடைய விலை 5 லட்சம் ரூபாய் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4-4.5 முடிக்கலான்னு சொன்னாங்க. 50 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது. எத்தனை லட்சம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். 20 லட்சம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பார்வையில் 20 லட்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் 20 லட்சம். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம், உற்சாகமாக கொடுக்க போகிறோம். நமக்கு 2 மாதம் டைம் இருக்குது. எத்தனை மாதம் இருக்குது? சரியாக சொல்லலைன்னா நமக்கு 50 நாள் டைம் இருக்குது. இந்த 50 நாளுக்குள்ளே 20 லட்சத்தை நம்ம என்ன செய்யணும்? சேகரிக்க வேண்டும். அல்லேலூயா. சேகரிச்சிடலாமா? வரலையே வார்த்தை. ஆமாம், நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. இதுவரைக்கும் தடையாக இருக்கிற தடைகளை உடைக்க போகிறாரு. நம்ம கொடுக்க போகிறோம். அவ்வளோதானா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது கையை என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமாம், இல்லாத போது ஆண்டவரேன்னு சொல்லி கையை என்ன செய்வோம்? விரித்து எனக்கு தாரும் என்று கேட்போம். ஆண்டவர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன செஞ்சிடக்கூடாது? கையை. ஆமாம். அல்லேலூயா. ஆமென். இந்த 50 நாளில் நான் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ண போகிறேன். உங்கள் மனதில் நீங்கள் ஏவின அந்த தொகையை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க போகிறீங்க. அல்லேலூயா. இது என்னுடைய சபை அல்ல. இதுக்கு நான் ஒரு நாள் உரிமை பாராட்ட முடியாது. ஆனால் நீங்கள் உரிமை பாராட்டலாம், உங்கள் சந்ததி உரிமை பாராட்டலாம். அப்படி தானா? உங்கள் சந்ததி இதில் இருக்கும் பொழுது, எங்கள் பாட்டி போன சபை, எங்கள் பாட்டி கட்டின சபை, எங்கள் தாத்தா கட்டின சபை, எங்கள் அம்மா போகிற சபை, எங்கள் அம்மா கட்டின சபை அப்படின்னு சொல்லி அவங்க உரிமை பாராட்ட முடியும். அல்லேலூயா. எங்களை கர்த்தர் வைத்திருக்கிற நாள் வரைக்கும் இந்த ஒட்டன்சத்திரம் பகுதியில் இருப்போம். அல்லேலூயா. நானும் என்னுடைய மனைவியும் ஆட்களே வராத போது, யாருமே இல்லாத போது ஒட்டன்சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தோம். அப்போது மனைவினிடத்தில் சொன்னேன், இங்கேயே இருந்துருவோமா இல்லை போயிடுவோமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, செத்தாலும் இந்த ஒட்டன்சத்திரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பாமல் நம்ம எங்கேயும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அல்லேலூயா. இது வெறும் வார்த்தை அல்ல, எங்கள் இருதயத்தில் இருந்து வந்ததான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, ஒரு 13 வருஷமாக ஊழியமே வளர்ச்சி அடையாத ஒரு சூழ்நிலையில், 13 வருஷமாக எவ்வளோ பிரயாசங்கள் பட்டும் எந்த காரியமும் நடக்காத ஒரு நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்களால் நாங்கள் இங்கே என்ன செய்யலை, வரலை. எங்களை கர்த்தர் தான் அனுப்பியிருக்கிறார். அதை நாங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நான் இது வரைக்கும் யாரையும் போய், எந்த வீட்லேயும் போய் நீங்கள் சபைக்கு வாங்கன்னு சொல்லி யாரையும் என்ன செய்யலை, கூப்பிடலை. ஆனால் கர்த்தர் கிருபையாக இந்த 6 மாதத்தில் நம்ம சபைக்குள்ளே 40 நபர்களை கொடுத்துருக்குறார். நான் வெறும் உள்ளே வரும்பொழுது 3 நபர் 4 நபர் தான் இருந்தாங்க. ஆராதனையில் 4 பேர் தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு கூடுகை, எல்லாரும் இன்றைக்கி வர முடியலை. காரணம், சிலர் வேலைக்கு நிமித்தமாக வெளியில் போயிட்டாங்க, சில பேர் வேறு இடத்துல இருக்கிறதுனால அவங்க வர முடியலை. எல்லோரும் வந்தாங்கன்னா இந்த இடம் என்ன செய்யாது, பத்தாது. ஒரு நாள் நாங்கள் வர்ற 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடம் வெறுமையாக இருந்தது, இன்றைக்கி முழுவதுமாய் நிரப்பப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது எங்களால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு. கர்த்தர் எங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் இடம் வாங்குறது ஒரு சும்மா சாதாரணமான ஒரு காரியமே இல்லை. நான் டீச்சர்கிட்ட
சொன்னேன், டீச்சர் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன், என்னடா இடம் வாங்கணும்னு சொன்னால் ஃபோனை கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க உடனே அவங்க ஹஸ்பண்ட்டை போய், சார் இப்படி வந்து எங்கள் சர்ச்சுக்கு ஒரு இடம் வாங்கணும், எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொன்ன உடனே அவங்க ஆர்வப்பட்டு உடனே எனக்கு ஃபோன் அடித்து என் நம்பரை நான் தான் ஃபோன் பண்ணணும். ஆனால் சரி என்னத்தை பேசிட்டு சரி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சார் உடனே எனக்கு ஃபோன் அடித்து, சார் இந்த மாதிரி இருக்குது நம்ம நாளைக்கே போய் பார்ப்போம்னு சொல்லி உடனேயே அந்த காரியத்தை செஞ்சு உடனே நான் வந்து பல நாட்கள் அந்த வழி போயிருக்கேன். இடங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி, நீ கால் மிதிக்க எந்த தேசமோ உனக்கு தருவேன்னு சொன்ன மாதிரி, நீ வடக்கையும் கிழக்கையும் நட அப்படின்னு சொன்ன மாதிரி நான் பைக்கில் போய் என்ன செஞ்சுருக்கேன், சுற்றிருக்கேன். எத்தனையோ இடத்த பார்த்துருக்கேன், இந்த இடம் செட் ஆகுமா அந்த இடம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஆனால் நான் போய் வரும் பொழுதெல்லாம் ஒரு இடத்த ஆண்டவர் என் மனதில் போட்டுகிட்டே இருந்தார். இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்குமே. அதே போல் எங்கள் அத்தை அவங்கெல்லாம் போகும்போதும் இந்த இடத்துல கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக நாங்கள் போய் இருந்த இடமும் அதே இடம் தான். அல்லேலூயா. இங்கெல்லாம் இப்போதைக்கு விற்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துக்கு நேராகவே எங்களை அனுப்பினார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது கர்த்தர் தான் இந்த காரியத்தை நடத்துகிறார் என்பதை என்ன செய்ய முடிந்தது, புரிய முடிந்தது. அல்லேலூயா. ஆகவே இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்த நம்மளால் என்ன செய்ய முடியாது, இவ்வளோ அருகில் ரோட்டுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆகவே கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்வோமே ஆனால் அந்த இடத்தை நமக்கென்று ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. தம்பி ஆலன், ஆமாம், அவரை பார்க்கும்போது சின்ன பையனாக இருக்கலாம். ஆனால் இந்த காரியத்தை சொன்னதில் இருந்து ஒவ்வொரு நேரமும் அவங்க வீட்டில் எப்படியாவது ஆலயத்துக்கு வாங்கணும்ப்பா, எப்படியாவது இடத்த வாங்கணும்ப்பா, இதே நினப்போடு தான் என்ன செய்கிறான் அப்படின்னா இருந்தான். நேற்றைய தினம் தூங்கி எந்திக்கும் போது இதே நினச்சிட்டு படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். திடீர்னு கனவுல பார்த்தா ஆண்டவர் அவன் மேலே பணக்கட்டுகளை தூக்கி தூக்கி போட்டாரான். மேலே இருந்து பணக்கட்டுகளை அவன் மேலே விழுந்த உடனே பதறி அடித்து எந்திரிச்சு, அம்மா இன்றைக்கி ஆண்டவர் பணக்கட்டை என் மேலே என்ன செஞ்சார், தூக்கி போட்டார், வாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆலயத்துக்கு போய் இடத்த வாங்குவோன்னு சொல்லி, அம்மா எப்படியாவது நம்ம வீட்டிலேருந்து 1 லட்ச ரூபா கொடுத்துடணும் அப்படின்னு போய் என்ன செஞ்சுருக்கான், சொல்லியிருக்கான். இது நம்ம சிரிப்பதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்களேன். ஒரு சின்ன பையன், அவனுக்குள்ளே எவ்வளோ ஒரு தாகம். அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான், அப்பா நீங்கள் எனக்கு ஒரு கொடி போட்டீங்கள்ல, வெள்ளி கொடி, அதை கொடுங்க, அதை கொண்டு போய் விற்று 5000 ரூபா வரும்ல, அதை கொண்டு போய் என்ன செய்வோம், நம்ம கொடுப்போம். சின்ன பையன்தான், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு வாஞ்ச தாகம் நமக்குள்ளேயும் வரணும். அல்லேலூயா. அவன்கிட்ட பணம் கிடையாது, ஆனால் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்ததுனால அவன் சொல்கிறான், எப்பா அந்த கொடியை கொண்டு வாங்கப்பா, அதை கொண்டு போய் விற்று என்ன செய்வோம், சபைக்கு கொடுப்போம். போன வாரத்தில் வந்த பாஸ்டர் அவனை பார்த்து சொன்னார், தம்பி சாமுவேலுக்கு இருந்த ஒரு பணிவிடையின் ஆவியையும் கர்த்தர் உனக்குள்ளே தந்திருக்கிறார். நீ வருங்காலத்தில் ராஜாவை அபிஷேகம் பண்ணத்தக்க அளவில் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்னு சொன்னார். அல்லேலூயா. அவனை பார்க்கும்போது அந்த காரியங்களை என்ன செய்தார், சொன்னார். ஒவ்வொரு காரியத்திலையும் அவனை பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஏதோ ஒரு 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 திறமையும் தாளந்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், வச்சிருக்கிறார். தன்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு பொருளையும் ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள். அந்த இருதயம் உங்களுக்குள்ளே என்ன செய்யட்டும், வரட்டும். அல்லேலூயா. 50 நாளுக்குள்ளே வாங்கிடலாமா? சத்தமாக சொல்லுங்கள், வாங்கிடுவோம். அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்கள். நம்ம இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவதற்கு முன்பதாய் அருமையான ஐயா புதுசாக வந்திருக்கிறாங்க. நம்ம இங்கே ஜெபிக்க வர்றதான தமிழ் அவர்களுடைய அப்பா அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா நீங்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள். எஞ்சினுக்கா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஐயாவுக்கு நேராக சில பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. வரவேண்டிய பணம் தடைப்பட்டிருக்கிறது. அவருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவர் அவங்க கையில் வரவேண்டிய அத்தனை பணத்தையும் ஒரு ரூபா கூட அது குறைவில்லாதபடி எல்லா பணமும் அவருடைய கைகளில் கொடுக்கப்பட சீக்கிரத்தில் அது இந்த நீதிமன்றத்தில் இருந்து நல்ல ரிசல்ட் வர, தீர்ப்பு வர கர்த்தர் உதவி செய்யும்படி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரை புதிதாய் கொண்டு வந்திருக்கிற நல்ல ஐயாவுக்காக உங்களுடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறீர், அறிந்திருக்கிறீர். இந்த நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு உதவியை கர்த்தர் நீர் பரத்திலிருந்து உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவர், இந்த விதவையினுடைய நியாயத்தை விசாரித்து நீதி செய்த ஆண்டவர், ஆண்டவரே ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் கிடைக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுக்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமன்றத்தில் இருந்து நியாயமான தீர்ப்பு வர கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துக்குரிய பணத்தை அவர்களே கொடுத்து அந்த இடத்தை வாங்கி கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக. நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஆதரவாக இருந்து செயல்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஒரு நீண்ட பிரசங்கம் அல்ல, சுருக்கமாய் நான் பேசுகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 3வது வசனத்தை சேர்த்து வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக. 3வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவர். அல்லேலூயா. இங்கே யாக்கோபு நிருபக்காரன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் ஆரம்பிக்கும் பொழுதே பிரியமானவர்களே, பிரியமான என் சகோதரரே என்று சொல்லி அவர் வாழ்த்துதலோடு கூட என்ன செய்கிறார், ஆரம்பிக்கிறார். இந்த முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உலக தேசத்திலே பிரிந்திருக்கிறதான 12 கோத்திரத்தின் விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தையை அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான விசுவாச மக்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தியாகவும் அதே நேரத்தில் ஆறுதல் படுத்துகிற சில வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை என்ன செய்ய முடியும், நாம் பார்க்க முடியும். வேறொரு மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே, நீங்கள் பலவித விசுவாச கஷ்டங்களுக்கு உள்ளாகும் போதெல்லாம். எப்படி? பலவித விசுவாச கஷ்டங்களுக்கு உள்ளாகும் போதெல்லாம் அதை மிகுந்த சந்தோஷமானதாகவே கருத வேண்டும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் விசுவாசம் பரீட்சிக்கப்படும் பொழுது அது உங்களின் மன உறுதியை உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மன உறுதி உங்களில் முழுமையாய் செயலாற்றுகிற போது நீங்கள் முதிர்ச்சி பெற்றவர்களாகவும் எதிலும் குறைவுபடாது முழு நிறைவு பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள். இப்போ இந்த வசனம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சதா? அல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தில் வருகிற கஷ்டங்கள்ல, அல்லேலூயா, இன்னைக்கு நம்மெல்லாம் யாரு யாரு? விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவித சோதனைகள் விசுவாசத்தில் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வச்சிருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும்படியான சில சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை நமக்குள் பாடுகள், கஷ்டங்கள், துன்பம், வேதனை, வியாதி, பலவீனம் எல்லாமே நமக்கு இருக்கிறது. பல வழிகளில் நமக்கு பிரச்சனை என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். ஒருத்தர் சொல்லும் பொழுது இப்படி சொன்னார், இப்போதான் ஒரு பிரச்சனையை கப்பல் ஏற்றி என்ன செஞ்சேன், அனுப்புனேன். ஏற்றி அனுப்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் வந்து ஒரு பிரச்சனை
இறங்கிருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அப்படி தான். இப்போ தான் போராடி ஜெபித்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை என்ன செஞ்சுருப்போம், முடிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி நிம்மதியாக ஒரு பெருமூச்சை விட்டுருப்போம். அந்த மூச்சை விடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரச்சனை என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஐயோ ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் போராட்டத்தின் மேலே போராட்டம், நான் ஆண்டவரை உண்மையாக தேடுறேன், உண்மையாக கொடுக்குறேன், ஆலயத்துக்கு போகிறேன், 3 நேரம் ஜெபிக்கிறேன், 5 நேரம் வேதம் வாசிக்கிறேன், 10 நேரம் உபவாசிக்கிறேன், எல்லாமே நான் பண்ணியும் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாத்திரம் என்ன செய்ய மாட்டேனுது, மாறவே மாட்டேனுது. ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருவேளை சில பண கஷ்டங்கள் வந்திருக்கும். அந்த பண கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் நம்ம விடுதலையாகி வர்ற நேரத்தில் ஒரு வியாதி என்ன செஞ்சிடும், வந்துடும். ஒரு வியாதியிலிருந்து விடுதலையாகி வர்றதுக்கு முன்னாடி ஒரு குடும்ப சூழ்நிலையில் ஏதாவது என்ன செஞ்சிடும், வந்துடும். சரி, குடும்ப பிரச்சனை தான் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வரும் பொழுது திடீர்னு ஏதாவது ஒரு விபத்து, இல்லை ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவினங்கள், இல்லை தேவையில்லாத மரணங்கள் என்று சொல்லி ஏதாவது ஒரு வழியில் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் பொருட்டு சில பிரச்சனைகளும் சில சோதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் இடத்துல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வரீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஒரு பொன் எப்படி அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறதோ அதை காட்டிலும் விலையேற பெற்றதான உங்களுடைய விசுவாசம் என்ன செய்யுமா, சோதிக்கப்படுமா? அல்லேலூயா. இன்னைக்கு சில பேருக்கு சோதனையே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனையும் சோதனையும் இல்லை அப்படின்னா அவங்க ஜெபமே பண்ணலை. அல்லேலூயா. கடவுளுக்குள்ள அவங்க சரியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்ன செய்யாது, வராது. ஏன் அப்படின்னா பிசாசினுடைய கூட்டத்தில் என்ன செஞ்சாச்சு, சேர்ந்தாச்சு. தான் கூட்டத்தில் உள்ளவனுக்கு பிரச்சனை கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். என்ன செய்வான் அப்படின்னா ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி என்ன செய்வான், கொடுப்பான். அவன் செய்த பாவத்தை உணர விட மாட்டான், தான் செய்கிற அக்கிரமத்தை உணர விட மாட்டான், துர்க்குணத்தை வெளியே இருந்து என்ன செய்ய மாட்டான், வர விட மாட்டான். பல வழிகளில் பணத்தை என்ன செய்வான், அள்ளி கொடுத்து பரவாயில்லை ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறாருன்னு நினைப்பான். அல்லேலூயா. சோதனையே வரல அப்படின்னு சாட்சி சொல்லுவான். அல்லேலூயா. ஆனால் 3 நேரம் 4 நேரம் ஜெபித்து மாதத்தில் 2 தடவை உபவாசம் இருந்து அவங்ககிட்டலாம் நீங்கள் போய் கேளுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, நானும் ஜெபிக்கிறேன் வைக்கிறேன் ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்குள்ளே சரியாக போய் கொண்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை நெருங்க நெருங்க உங்களுக்கு சில விதமான சோதனைகளை கர்த்தரும் அனுமதிப்பார், பிசாசும் கொண்டு வருவான். அல்லேலூயா. எப்படி? கர்த்தரும் சில சோதனைகளை அனுமதிப்பார், பிசாசும் பல வழிகளில் சோதனைகளை உங்களுக்கு என்ன செய்வான், கொடுப்பான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீங்கள் நீதிமானாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சோதனையும் பிரச்சனையும் என்ன செய்யும், வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் அப்படி பலவிதமான சோதனைகள் நமக்கு வரும் பொழுது, அல்லது பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு விசுவாசத்தின் மேலே ஒரு பரீட்சையை ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்று சொல்லி அதை மிகுந்த சந்தோஷமாக என்ன செய்யணுமா, என்ன வேண்டுமா? அல்லேலூயா. எப்படியா? சோதனையை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்போ ஒருத்தர் கீழே விழுந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய், பிரதர் அவருக்கு ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு. இப்போ நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன், பிரதர் சந்தோஷமாக இருக்க பிரதர், பரவாயில்ல கொஞ்சம் ரத்தம் தான் போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் ரத்தம் போகட்டும், சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? பாஸ்டர் அமைதியாக என்ன செய்யுங்க, போங்க. நீங்கள் பாஸ்டராக இருக்கிறதுனால மரியாதை கொடுத்து அனுப்புகிறது. வேறு யாராவது சொல்லியிருந்தால் என்ன செஞ்சுருக்கோம், நடக்கிறதே வேறு. ஆனால் இங்கே யாக்கோபு நிருபக்காரன் சொல்கிறான், உங்களுக்கு சோதனை வரும், ஆனால் அந்த சோதனையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. எப்படியா? சோதனையில் சந்தோஷமா? எப்படிங்க சோதனையில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஏன்
எதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வருகிற சோதனை உங்களை கீழாக்குறதுக்காக வரல, மாறா நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிறதான விசுவாசத்தினுடைய அளவை சோதித்தறிந்து நீங்கள் அதில் உறுதியாக இருக்கும் பொழுது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களுக்கு பெருக்கத்தை கொடுக்கும்படியாக தான் இந்த சோதனை வந்திருக்கிறது என்பதை அறிந்து. இன்னைக்கு நம்ம சோதனை வரும்போது எத்தனை பேர் அப்படி அறிந்து கொள்கிறோம்? பரவாயில்லை, ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். எப்படி? ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் வராது, நடக்காது அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? பிரச்சனை வரும்போது அல்லேலூயா, நீங்கள்லாம் முதிர்ச்சி பெற்றிருக்கிறீங்க. நம்முடைய சபை வேணால் சின்ன சபையாக இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்தில் நாம் முதிர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும். அப்படி தான் எங்கள் அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட எதை சொன்னாலும் கர்த்தர் பார்த்துக்குவார், இப்போ இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு சில நேரத்தில் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சாலும், ஏன்னா அவங்க விசுவாசத்தில் இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் தேவையானது. எது நடந்தாலும் சரி, கர்த்தர் பார்த்துக்குவார். சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வருதா, பரவாயில்லை, கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றும் வரலை, அவர் பார்த்துக்குவார். ஏதோ ஒரு நன்மையை செய்கிறதுக்காக தான் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். இதுதான் முதிர்ச்சி. அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை நன்றாய் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அவர் என் வாழ்க்கையில் தீமை செய்ய மாட்டார் என்று சொல்லி நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அதை அறிந்து நீங்கள் உங்களுக்கு வருகிற சோதனையை நீங்கள் என்ன செய்யுங்க? சந்தோஷமாக எண்ணுங்க. உங்களுக்கு வருகிற பிரச்சனையை சந்தோஷமாக என்ன செய்யுங்க? எண்ணுங்க. அந்த சந்தோஷமாக நீங்கள் எண்ணி அந்த பிரச்சனையில் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பொறுமையானது ஒரு நிறைவை உங்களுக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். ஒருவேளை சோதனை உங்களுக்கு குறைவை கொண்டு வரலாம். அந்த சோதனையில் நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது அந்த பொறுமையானது பூரண கிரியையை நடப்பித்து எதில் குறைவுபட்டீர்களோ அதை நிறைவாக்கக்கூடும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. சோதனை வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். பிரச்சனை வரும்பொழுது என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல? பொறுமையாக இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் இவர் சொல்கிறாரு நீங்கள் பொறுமையாக இருங்க. அல்லேலூயா. 3 விதமான சோதனைகளை சொல்லி 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன். 3 விதமான சோதனைகள். ஒன்று வாசிங்க, யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும். சோதிக்கப்படுகிற எவனும் தன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவனும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லும் பொழுது சொல்றாரு, சோதிக்கப்படுகிற எவனோ தன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் யாரையும் பொல்லாங்கினால் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். இன்றைக்கி நம்ம பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு கஷ்டம், ஒரு வேதனைன்னு வந்துட்டா, ஒரு இழப்புன்னு வந்துட்டா, உடனே நம்ம யாரை தான் சொல்கிறோம்? நான் இவ்வளோ தூரம் நல்லா இருந்த ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? என்ன சோதிச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பொல்லாங்கினால நம்மளை என்ன செய்ய மாட்டார்? சோதிக்கவே மாட்டார். இங்கே சொல்லப்பட்டு முதல் சோதனை என்ன அப்படின்னு சொன்னால், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நமக்கு வருகிற எல்லா சோதனையும் ஆண்டவர் மூலமாக என்ன செய்யலை? வரலை. சில சோதனைகள் நம் மூலமாகவே வருகிறது. எப்படியா? சில சோதனைகள் நம் மூலமாக வருது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, ஒரு கர்த்தரை அறிந்த ஒரு அதிகாரி, ஒரு அரசாங்கத்தில் பணிபுரிகிற ஒரு நபர், சரிங்களா, அல்லது ஒரு பேங்க்லேயோ இல்லை எங்கேயோ ஒர்க் பண்ணுகிற ஒரு நல்ல இடத்துல இருக்கிற மனிதர். இப்போ அவருக்குள்ள ஒரு இச்சை வருது. என்ன இச்சை அப்படின்னா, பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு இச்சை என்ன செய்யுது? வருது. பண ஆசை என்ன செய்கிறது? வருது.
மற்றவங்கள்லாம் லஞ்சம் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க. அப்போ ஒருத்தர் வாங்குறவர் வந்து சொல்கிறார், நீ மட்டும் ஏன் வாங்காமல் இருக்க, நீ என்ன செய், வாங்குன்னு சொல்கிறார். இப்போ இவருக்கு அதை சொல்கிற வரைக்கும் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்தது, இருந்துச்சு. ஆனால் கட்டுக்கட்டாக அவனுடைய டேபிளில் இருக்கிறதான பணத்தை பார்க்கும்போது நம்மளும் ஏன் வாங்கக்கூடாது, ஏன் அப்படின்னா கண் அந்த இச்சையை என்ன செஞ்சுட்டு பார்த்துட்டு, பணத்தை பார்த்துட்டு இச்சை மனசுக்குள்ளே வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறார் அப்படின்னா இழுக்கப்படுகிறார். 2-3 நாள் வேணான்னு ஒதுங்கினவர் கடைசி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இச்சை அவரை என்ன செய்யுது, இழுக்குது. இழுத்த அவர் கடைசியில் அந்த இச்சைக்குள்ளே சிக்குண்டுட்டார். என்ன செஞ்சிட்ட, லஞ்சம் வாங்கிட்டார். இவர் நேரத்திற்கு யாரிடத்துல லஞ்சம் கேட்டானோ அவன் போய் என்ன செஞ்சிட்டான், மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். ஆனால் தெரியாத மாதிரி வந்து என்ன செஞ்சிட்டான், கொடுத்துட்டான். இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் துன்மார்க்கனாக இருந்து லஞ்சம் வாங்கின எவனும் என்ன செய்யலை, மாட்டலை. இவர் அன்னைக்கு தான் வாங்கியிருக்கிறார், அதான் ஃபஸ்ட் டைம். அவர் என்ன பண்ணிட்டார், மாட்டிட்டார். அவர் கர்த்தரை அறிந்தவர், ஆராதனைக்கு போகிறவர், அபிஷேகத்தை பெற்றவர், எல்லாம் நல்லா கொடுக்கிறவர். ஆனால் அந்த இச்சை அவரை பாவத்துக்குள்ளே விழத்தள்ளினதுனால இப்போ சொல்கிறாரு, கர்த்தர் என்னை சோதிச்சிட்டார். எத்தனையோ பேர் அக்கிரமம் பண்ணுறான், அவன்லாம் என்ன செய்யலை, மாட்டலை. ஆனால் என்ன ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, சோதிச்சிட்டார். இது உண்மையாகவே யார் சோதிச்சது சொல்லுங்க, அவருடைய தவறு. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த இழப்புக்குரிய உண்மையான காரணமானவர்கள் யார் அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான். நம்ம மேலே தவறு இருந்ததுனால தான் சில இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. நம்ம தீமை செஞ்சதுனால ரிட்டர்ன் நமக்கு என்ன செய்கிறது, தீமை வருகிறது. ஆனால் ஐயோ நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தோம், எனக்கு ஆண்டவர் இப்படி சோதிச்சிட்டாரே, ஆண்டவர் இப்படி பட்ட காரியத்தை அனுமதிச்சிட்டாரே. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அவன் லஞ்சம் வாங்குறானா இல்லையா, லஞ்சத்தை கொடுத்து பார்ப்போன்னு சொல்லி யாரையும் என்ன செய்ய மாட்டார், அனுப்ப மாட்டார். பிசாசு தான் அப்படி அனுப்புவான். உடைய வேலைகளில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நிற்காமல் அவன் ராஜாக்கு முன்பதாக நிற்பான் என்று சொல்லப்பட்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான எந்த பொறுப்பாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாய் அதை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்வுக்கு நேராக என்ன செய்வார், வழி நடத்தும். அதே நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம சரியாக செய்யாமல் அதன் மூலமாய் ஒரு பலன் அல்லது அதன் மூலமாய் ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் தான் இதை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது, இதற்கு நம்ம உதாரணம் நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆதாம் ஏவாளை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, முதல்ல பிசாசு வந்து ஏவாளை என்ன செய்கிறான், வஞ்சிக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், ஆண்டவர் இப்படி சொன்னாரான்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி இவனை என்ன செய்கிறா, சொல்கிறா. உடனே இவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் இதை புசிக்கிற நாளில் நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் வந்து தேவர்களை போல் மாறுவீங்க அப்படின்னு சொன்னவன. அது வரைக்கும் அந்த கனி அங்கே தான் இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு இச்சை அவளுக்கு என்ன செய்யலை, வரலை. ஆனால் பிசாசு வந்து சொல்லும் பொழுது அப்போ தான் அவள் திரும்ப நல்லா பார்க்குறா. ஐயோ எவ்வளோ அழகாக என்ன செய்யுது இருக்கு. ஏன்னா பாவத்திற்குரிய விதையை உள்ளே போட்டதுனால அந்த விதை என்ன செய்கிறது, உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை என்ன செய்யுது, இழுக்குது. கடைசி பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கிறவ கடைசி பறித்து சாப்பிட்டுட்டு அவனுக்கு என்ன செஞ்சுட்டா, கொடுத்துட்டான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, பாவமானது கற்பம் தரித்து, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள பூரணமாகும் பொழுது அதற்கு ஒரு விளைவாகிய மரணத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். லிட்ரலான ஒரு மரணம் என்று சொல்லவில்லை, ஆவிக்குரிய மரணம். இவங்க அது வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் இருந்தாங்க. எப்போ பாவம் வந்துச்சோ அப்போ அவங்க தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இவங்க இந்த இச்சையில் சிக்குண்டதுனால, பாவம் அவங்களுக்குள்ள வந்ததுனால விளைவு என்ன, ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் வேதனை என்ன செய்யும், பெருகும். சந்தோஷமாக இருந்தவங்க தான்,
ஆனால் பாவத்தின் மீது ஒரு இச்சை வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய விளைவு வேதனையை அவளுக்கு பெருக பண்ணினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே முதல்ல நம்மளை சோதித்து பார்க்கணும். சில உபத்திரவங்கள், சில பாடுகள் நம்மள்கிட்ட வந்துச்சு அப்படின்னா உண்மையாகவே நம்ம தப்பு செஞ்சதுனால இது வந்துச்சா, இல்லை யாரோ நம்மளை ஏவி விட்டு இந்த காரியங்களை பண்ணுறாங்களா, இல்லை பிசாசுனால இந்த சோதனை வந்துச்சா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? சுய பரிசோதனையை ஃபஸ்ட் என்ன செய்யணும்? பண்ணணும். நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க? இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி தானா? நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், ஆனால் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம சரியாக இருந்தோம்னா நம்மளை யாரும் வந்து சீண்ட மாட்டாங்க. அப்படி நம்ம சரியாக இருந்து நம்ம சீண்டப்படுகிறோம் என்று சொன்னால் பிசாசை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டான்? நம்மளுக்கு சோதனையை கொண்டு வரவே மாட்டான். அல்லேலூயா. அப்போ ஃபஸ்ட்டு சோதனை வரும் பொழுது அது ஏன் வந்துச்சு, யாரால் வந்துச்சு, எதனால் வந்துச்சு என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில், ஒருவேளை நம்முடைய பாவத்து நிமித்தமாய் வந்துச்சுன்னு சொன்னால் நம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது அவர் நமக்கு இரக்கத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை மாத்திரம் வாசிங்க. இன்னொரு 5 நிமிடம் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனையும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு, போதும். இங்கே இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், அப்படி தானா? ஆபிரகாமுடைய மகன் யார்? ஈசாக். இந்த ஈசாக்கு ஆண்டவர் எப்படி ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 75வது வயதில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு ஆண்டவரால் 25 வருஷம் காத்திருந்து பெற்ற ஒரே புத்திரன் தான் யார்? இந்த ஈசாக். இப்போ ஆண்டவர் ஈசாக்கிட்ட என்ன செஞ்சிட்டாரு? ஈசாக்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டார். இதை கொடுத்ததற்கு பின்பதான் ஆண்டவர், இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய உண்மையை சோதித்தார். எப்படியா? உண்மையை சோதிப்பார். சில நேரங்களில் ஆண்டவர் நாம் எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் மேலே உண்மையாக இருக்கிறோம் என்பதை என்ன செய்வார்? சோதிப்பார். ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு எவ்வளோ தூரம் நம்ம உண்மையாக இருந்தோமோ, பெற்றதற்கு பின்பதாய் அதை இழப்பதற்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் என்ன செய்வார்? பார்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். சில நேரத்தில் நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப தா அப்படின்னு என்ன செய்வார்? கேட்பார். அல்லேலூயா. அதில் சில நம்முடைய உண்மையை சோதிக்கும்படி சில காரியங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இங்கே ஈசாக்கை கொடுத்துட்டாரு. இப்போ ஒரே புத்திரன் தான். இப்போ கொஞ்சம் நாட்கள் ஆயிட்டு அவன் வாலிப வயது வரைக்கும் என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் புத்திரனை கொண்டு வந்து என்ன செய்ய, எனக்கு பலி செலுத்து. இவன் என்ன செஞ்சிருப்பான்? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? பிசாசினுடைய சத்தம், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு என்ன செஞ்சிருப்போம்? சொல்லியிருப்போம். அப்படி தானா? ஆண்டவர் கொடுத்துட்டாரு, திரும்பலாம் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். இது பிசாசினுடைய சத்தம் அப்படின்னு என்ன செஞ்சிருப்போம்? சொல்லியிருப்போம். ஆனால் அப்படி சொல்லலை. இன்னொன்று, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்கள் இப்படி எனக்கு கொடுத்துட்டு நீங்களே திரும்பவும் இதை கேட்குறீங்க அப்படின்னு என்ன செய்யலாம சொல்லலை. உடனே அதிகாலமே எந்திரிச்சு என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவர் குறித்த இடத்துக்கு நேரம் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டான். போனது மாத்திரமல்ல, பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டான். அவனுக்கு தேவையான எல்லா வசதியும் என்ன செஞ்சிட்டான்? சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ கேட்குறாங்க அவன் கூட வந்தவங்க, நாங்களும் வரட்டுமான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், இல்லை, நானும் என் பிள்ளையும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பவும் வருவோம். அதுதாங்க விசுவாசம். ஏன் அப்படின்னா கர்த்தர் யாருன்னு ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறான், பலியிட தானே போகிறான். அப்போ திரும்ப வரும்போது யார் வரணும்? ஆபிரகாம் மட்டும்தான் வரணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் வருவோம் தான் சொல்கிறான். ஏன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை திரும்ப அவர் கேட்க மாட்டார். ஆனால் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அவர் மேலே வச்சிருக்கிற உண்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை சில நேரங்களில் சோதிப்பார். நம்ம பிள்ளைகிட்ட சில காரியங்களை ஒழிச்சு வச்சுட்டு இப்போ என்ன செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு நிற்போம் தெரியுமா? அப்படிலாம் இருக்கா?
சில காரியங்களை கொடுத்துட்டு உடனே என்ன செஞ்சிருவான், வாங்குவான். அதை கொடுக்கும்போது ஓடி வர்ற மாதிரி அதை பிடுங்கும்போது பிள்ளை ஓடி வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி தான். எவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிறான், அந்த பொருளுக்காக நம்மளை நேசிச்சானா, இல்லை இந்த ஆசீர்வாதத்துக்காக நேசிச்சானா, இல்லை உண்மையாகவே ஆசீர்வாதம் இல்லாமல் போனாலும் அவன் என்னை நேசிக்கிறானா என்பதை சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்வார், சோதிப்பார். சில வேலையை உங்களுக்கு ஆண்டவர் தான் தருவார், அந்த வேலையில் சில உபத்திரவங்களையும் ஆண்டவர் தான் என்ன செய்வார், கொண்டு வருவார். சில மனிதர்களையும் என்ன செய்வார், கொண்டு வருவார். சில நேரத்தில் நீங்கள் நல்லா உட்காந்து ஜாலியாக என்ன செஞ்சுருப்பீங்க, இருந்திருப்பீங்க. அப்போல்லாம் ஆண்டவரே நன்றிப்பா, நல்ல வேலையை கொடுத்துட்டீங்க, கை நிறைய சம்பளத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி என்ன செய்வோம், அவன் டெய்லி வந்து ஆடலும் பாடலுமா இருக்கும். ஆனால் திரும்ப சில உபத்திரம் வரும்போது, என்ன ஆண்டவரை இப்படிப்பட்ட வேலையில் கொண்டு போய் என்ன வச்சுட்டீங்களே, லேலூயா சொல்கிறோமா இல்லையா? அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சில உண்மையை கர்த்தர் என்ன செய்வார், சோதிப்பார். ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை சில நேரத்தில் என்ன செய்வார், சோதிப்பார். இங்கே ஆண்டவருடைய சோதனைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சு அதை பிள்ளையை வெட்டக்கூடிய நேரத்தில் மேலேருந்து சத்தம் வருது, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் என்ன செய்யாத, நீ கை போடாத, இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை என்ன செய்கிற, அறிந்திருக்கிறேன். சில ஆசீர்வாதங்களுக்காக நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். அவர் தருவேன்னு சொல்லியிருப்பாரு. கடைசி வரைக்கும் பொறுமையாக இருங்க. அல்லேலூயா. எப்படி இவன் வெட்டுறதுக்கு தாமதிக்கவே இல்லை, வெட்டுறதுக்கு போயிட்டான். ஆனால் கர்த்தர் அவனை தடுத்தார். கடைசி வரைக்கும் அவன் பொறுமையாக இருந்தான். அல்லேலூயா. அந்த பொறுமை உங்களுக்கு அவசியம். அப்படி பொறுமையாக இருந்ததுனால ஆண்டவர் அந்த 16வது 17 22 16 17 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவனை திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நம் மூலமாய் வருகிற சோதனைகள், நம்முடைய பாவத்தினால நமக்கு வருகிற பிரச்சனைகள் நமக்கு அழிவையும் இழப்பையும் வேதனையும் பெருக பண்ணும். ஆனால் தேவன் உங்களுடைய உண்மையை சோதிக்கும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சோதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை என்ன செய்யும், உங்களுக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. சில நேரங்களில் சில சோதனைக்காக தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்டதுக்கப்புறம் பாருங்களேன், அதில் ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு பெருக்கம் என்ன செஞ்சுருக்கும், வந்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். சுபா சிஸ்டர், அண்ணன் சாமுவேல் அண்ணன், அவங்க நான் வந்த போஸில் அவங்க கூட நான் அந்த அண்ணன்ட்ட பேசுவேன் வைப்பேன். சில பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு, சில சோதனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. இதே போல் சில காரியங்கள் அவங்க செய்ததுனால சில விளைவுகள் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் ரெண்டாவது அதே போல் ஒரு சோதனை வந்துச்சு. முதல் சோதனையில் விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் போய் ஃபைன் கட்டிட்டு வந்தோம். ஆனால் ரெண்டாவது அவங்க உண்மையாக தான் இருந்தாங்க. எனக்கு தெரியும், நான் முதல் வாட்டி அவங்களுக்கு வார்னிங் பண்ணும் பொழுது, அவங்க கூட போகும் பொழுது இதை செய்யாதீங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அப்புறப்படுத்திட்டாங்க. ஆனால் ரெண்டாவது அதே போல் ஒரு சோதனை சில நாட்களில் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கவலையே படாதீங்க, ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் உண்மையாக தான் இருந்திருக்கிறீங்க, யாருக்கும் என்ன செய்யலை, தீமை செய்யலை. நீங்கள் எதுவும் உங்களுடைய அறிவினால் நீங்கள் அதை என்ன செய்யலை, வேணும்ன்ட்டு நீங்கள் எதுவும் செய்யலை, நீங்கள் பொறுமையாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் குடும்பமாக என்ன செஞ்சோம், ஜெபித்தோம். ஒரு நாள் கடையை அடைச்சிட்டு 10 மணிக்கு மேலே வந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு உட்காந்து நாங்கள் விடுதலையோடு கூட ஆண்டவருக்கு ஜெபித்தோம். கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சோம், ஜெபித்தோம். நடந்தது என்ன அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லேலூயா. ஆமாம். சில காரியங்கள் நடந்தது என்ன அப்படின்னா எங்கே போகணுமோ அங்கே போகவே இல்லை. எதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்களோ அது நடக்கவே இல்லை. காரணம் பொறுமையாக இருந்தாங்க. விடுங்க பாஸ்டர், பார்த்துக்கலாம், போவோம், இப்போ என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம். நான் சொன்னேன், நீங்கள் போகவே இல்லாத அளவில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார்னு. அதே போல் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சார். லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க வியாபாரத்தில் தொய்வு உண்டாயிருக்கா அப்படின்னா இல்லை, அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். லேலூயா. சில நேரங்கள் நமக்கு வர்ற சோதனையில் நம்ம பொறுமையாக நமக்கு வர்ற உபத்திரவத்தை சகித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் மேலான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு என்ன செய்வார்,
தருவார். சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை ஒரு சூழ்நிலையில் ஆட்டம் காணும். இப்போ தனன் டீச்சர் இப்போ எதை யோசிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ நாளைக்கு ரேண்டம் மார்க் வருது, 700க்குள்ளே வந்துருமா வராதா? ஆனால் நம்பிக்கை இருக்குது. போதகர் நம்பிக்கையோட ஜெபம் பண்ணார், சபை விசுவாசிகள் நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்ருக்காங்க? ஆமாம், அப்படி தான் பிசாசு சில நேரத்தில் அவிசுவாசத்தை உள்ளே கொண்டு வருவான். நடக்குதோ நடக்கலையோ, நாளைக்கு அதை அறிவிக்கிற வரைக்கும் விசுவாசத்தை விட்டு விலகவே கூடாது. நடக்கும். அல்லேலூயா. இடம் வாங்குவோம் வாங்க மாட்டோமோலாம் இல்லை, வாங்குவோம். சில நேரத்தில் காலையில் எழுந்தோன்னே ஏங்க இப்படி இருக்கிறீங்கன்னு எங்கள் மனைவி கேட்பாங்க. நான் சொல்லுவேன் 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? இல்லைம்மா இல்லை, எந்திரிச்ச உடனே அந்த 20 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் தான். அல்லேலூயா. ஆமென். விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்னா கிரியை செய்ய விடணும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா புலம்பி 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 விசுவாசம் கிரியை செய்யாத அளவில் நம்மளே ஒரு தடையாக இருக்கும். அப்படி தானா? ஒரே புலம்பல் தான். ஆண்டவரை விசுவாசிட்டா புலம்பக்கூடாது. ஆண்டவரை விசுவாசிட்டா புலம்பக்கூடாது. புலம்பல் ஒரு தடையாகவே என்ன செஞ்சிடும்? வந்துடும். என் மனைவி அதான் சொல்லுவாங்க, ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க? 20 லட்சம் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அவங்க விசுவாசத்தின்படி தான் நேற்று பாஸ்ட் பார்த்தாரு. எப்பா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் என்ன செய்கிறேன். பிரஸ்பீட்டர் வந்து ஜெபம் பண்ணார், ஆண்டவரே கேட்குற எல்லா பணத்தையும் அவங்களே கொடுக்க உதவி செய்யுங்க. யார்? ஸ்தாபனமே என்ன செய்யட்டும், எல்லா பணத்தையும் கொடுக்கட்டும்னு அவர் ஜெபம் பண்ணுறார். நான் போய் சொல்லவே இல்லை, பசை இப்படி செய்யுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்கள் வாயில் என்ன செய்கிறாரு? போடுறாரு. இருந்தாலும் நம்ம முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மளும் என்ன செய்கிறோம்? முயற்சி எடுக்கிறோம். ஒருவேளை அவங்க அந்த காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னா நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை வச்சு உடனே ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியும். என்னடா வெறுமையாக இருந்துச்சு, என்ன திடீர்னு ஏதோ முளைச்சிருக்குன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவில் ஏதோ கர்த்தர் அந்த கூட இருக்கிறார், கர்த்தர் அந்த சபையில் இருக்கிறார் என்பது மற்ற கண்கள் ஆச்சரியமாக பார்க்க அளவில் கர்த்தர் நம்முடைய சபையை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுட்டோமா, நடக்குமா நடக்காதெல்லாம் யோசிக்க கூடாது. சில சோதனைகளை பிசாசு கொடுப்பான். சில நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்ப்பார். சில நேரத்தில் 700 நபருக்குள்ளே என்ன செய்யாது? வராது. உடனே ஐயோ ஆண்டவரே அப்படின்னு புலம்பெறக்கூடாது. உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே இதை தவறாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி திரும்ப உள்ளே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்வாருங்க. சில நேரத்தில் அப்படி தான் பண்ணுவார். யாக்கோபுட்ட சொல்கிறார், எப்பா விடு, பொழுது விடிய போகுது. அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்காமல் நினைச்ச மாட்டேன், விட மாட்டேன். அப்போ தான் அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய். ஆண்டவரோட போராட முடியுமா? ஆண்டவரை மேற்கொள்ள முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு குழந்தை மாதிரி பரவாயில்ல, அவள் என்ன சொன்னாலும் என்னை மேலே விடாப்பிடியாக நம்பிக்கை வச்சதுனால போ, உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன். இப்படி தான் இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளை எப்படி அடம் பிடிக்குமோ அதே மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தை அடம் பிடிக்கணும். ஆண்டவரை நீங்கள் அதை செய்யாமல் நான் போக மாட்டேன், நீங்கள் செய்யாமல் சாப்பிட மாட்டேன், நீங்கள் செய்யாமல் நான் எங்கேயும் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். அல்லேலூயா. அந்த 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அந்த 3 நாள் அந்த 2 நாள் கூட்டத்தில் அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இரவு மாத்திரம் தான் சாப்பிட்டேன். மற்ற 3 நாட்கள் ஃபாஸ்டிங் போட்டிருந்தேன். அப்போ கேட்டாங்க, என்ன திடீர்னு ஃபாஸ்டிங்? பரவாயில்ல, ஏதோ தோணுச்சு, உடனே என்ன செஞ்சுட்டேன், போட்டேன். ஆனால் அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நான் யாரையும் போய் கூப்பிடல. இந்த அம்மாலாம் அவங்க திரும்ப உள்ளே வந்தாங்க. அவங்கள நான் பார்த்ததே இல்லை, ஆனால் முன்னாடி இருந்துக்காங்க. ஏதோ எப்படியோ ஒரு வழியில் என்ன செஞ்சாங்க, உள்ளே வந்தாங்க. அதே போல் இன்னும் சிலர் உள்ள என்ன செஞ்சாங்க, உள்ளே வந்தாங்க. நம்ம தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நம் நினைத்திராத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம். மூன்றாவது யோபு 1ஆம் அதிகாரம் 6 to 11 வசனங்களை வாசிங்க. 3வது சோதனை, வேகமாக வாசிங்க, 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் சத்தமாக வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். ஓகே
ஓகே வருகிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து சாத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யோவின் மேலே கவனம் வைத்தாயா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவனும் சொல்கிறான், ஆமாம், யோவ் வந்து சும்மாவா என்ன செய்கிறான், அவங்கள பின்பற்றி வரான், அவன் சும்மாவா சபைக்கு வரான், சும்மாவா இது பண்ணுறான். ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால நீங்கள் அவங்க வேலி அடைத்து அவங்க குடும்பத்தை பாதுகாக்கிறதுனால ஏதோ பாதுகாப்புக்காக உங்களை என்ன செய்கிறான், தேடுறான். அந்த பாதுகாப்பெல்லாம் எடுத்து போடுங்க, உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நீலாம் தேவனா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், தூசிப்பான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, பிசாசு சொல்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், அப்பால இப்போ சாத்தானே அப்படி தான்டா நான் அவன் பண்ணுவேன் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கணும், சொல்லணும். அப்படி தானே சொல்லணும். இப்போ யாரோ ஒரு எதிரி வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் அவனை மட்டும் என்ன செய்யுங்க, என் கையில் கொடுங்க, அவனை துவைச்சி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் போப்பா அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்கணும், அப்படி தான் அவனை நான் பாதுகாப்பேன், என் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, போய் பாரு, அவன் என்னை தூசிக்கிறானா இல்லையான்னு சொல்லி நீ என்ன செய், பாரு. காரணம் பிசாசு என்ன செஞ்சிருவாங்கிறது இல்லை, என் மகன் என்னை விட்டு என்னை தூசிக்க மாட்டான். அவன் மேலே இருந்த நம்பிக்கை, யோபு மேலே இருந்த நம்பிக்கை தான் பிசாசுக்கே ஆண்டவர் அனுமதி கொடுக்குற அவனை சோதிக்க. இன்றைக்கி நான் கேட்குறேன், உங்கள் மேலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வச்சுருப்பாரா? ஜான்சனுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் கொடு, இன்னும் 10 மாதம் கூட என்ன செய்ய, அப்பாயின்மெண்ட் கிடைக்காம காத்திருக்க வை, அவன் என் விசுவாசத்தை விட்டு விலகி போக மாட்டான். அந்த 10 மாதம் ஆண்டவர் எனக்கு ரெஸ்ட் கொடுத்தாருன்னு சொல்லி வீட்டில் சந்தோஷமாக இருப்பானே தவிர, ஐயோ ஆண்டவர் என்னை இப்படி தவிக்க விட்டாரே அப்படின்னு என்ன செய்ய மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு யோபு மேலே இருந்த நம்பிக்கை, என் பிள்ளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், என்ன தூசிக்க மாட்டான். உடனே பிசாசு என்ன செஞ்சுட்டான், ரெடி ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். அங்கே போய் முதல்ல அவனுக்கு உண்டான பிள்ளைக, அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் ஒரே நாளில் என்ன செஞ்சுட்டாங்க, இழந்துட்டான். இப்போ யோபு என்ன சொல்கிறான் பாருங்க, வாசிங்க 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 வாசிங்க. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து பணிந்து, நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் அவரிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் என்றான். அது கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. இன்னைக்கு ஒரே நைட்டில் நம்மளை நடுத்தருவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார், என்ன செய்வீங்க? அப்படி கொண்டு வர மாட்டார், சொல்கிறேன், என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? வாயிலிருந்து ஸ்தோத்திரம் வருமா? திரும்பவும் மாரியம்மா கோயிலுக்கே நான் போயிடலான்னு நினைக்கிறேன், திரும்பவும் பால் குடத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறேன், திரும்பவும் பொங்க வைக்க போயிடலாம், தேடி என்ன. அல்லேலூயா. ஒரே நாளில் எல்லாம் போச்சுங்க. ராஜாவாக வாழ்ந்த ஒருத்தன் நடுத்தருவில் வந்து நிற்கிறான், அவன் மட்டும், அவனும் மனைவியும் தான். அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்து. அல்லேலூயா. முதிர்ச்சி அதுதான். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார், அவர் சித்தம் இல்லாமல் எது நடக்கிறது இல்லை. ரெண்டாவது, அவன் தூசிக்கலன்னு ஒன்றா திரும்பவும் பிசாசு என்ன செய்கிறான்னா ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறான். அப்போ சொல்கிறான், இல்லை தோல் நல்லா தானே இருக்குது, அவன் எலும்பை தொடுறதுக்கு என்ன செய்யும், அனுமதி கொடும். ஆண்டவர் சொல்ல, போப்பா போ. ரெண்டாவது போய் என்ன செய்கிறான், சரீரத்தை தொடுறான். திடீர்னு பார்த்தா பருவாக என்ன செய்யுது, வந்துட்டு. ஓடு இருக்கு இல்லையா, ஓட்டை எரித்து என்ன செஞ்சிட்டான், சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் அதை யோசித்து பாருங்கள் அந்த நிலைமையை. கொஞ்சம் முகத்தில் லைட்டாக பிம்பிள்ஸ் வந்தாலே நம்மளால் என்ன செய்ய முடியல, அதை கொண்டு வந்து பிதுக்கி எடுத்து கொடூரமாக்கி என்னெல்லாம் பண்ணுறோம். ஆமாம், அவனுடைய நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உடம்பு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஓட்டை எரிச்சு என்ன செஞ்சான், சொரிஞ்சிட்டு இருக்கான். சரி, முதல்ல தான் அப்படி சொன்னால் இப்போயாவது தூசிப்பான்னு பார்த்தா இடையில பிசாசு மனைவியை என்ன செஞ்சிடான், பேச விடுறான். நீ மட்டும் ஏன் அமைதியாக இருக்க, 4 வார்த்தையை பிட்ட போட்டு விடு அப்படின்னு.
அவ சொல்கிறா, நீ இனியே இருக்கியா, நீ ஜீவனோட இருக்க, தேவனை தூசி ஜீவனை விடு. சில நேரத்தில் சில மனைவிகள் பிசாசாவே நமக்கு இருப்பாங்க. சில சூழ்நிலைகள் வரும் பொழுது மனைவியை என்ன செஞ்சிடும், பிசாசு ஏதேன் தோட்டத்தில் ஏவி விட்ட மாதிரி ஏவி விட்டுருவான். வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பார்த்தா எல்லாம் அவிசுவாசமாக தான் என்ன செய்யும் இருக்கும். அது நடக்காது, அது இல்லை, அது வைக்காது, அது போகாது, அது செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வேண்டவே வேண்டாம், நீ செத்துரு அப்படின்னு மனைவி சொல்கிறா. அவன் சொல்கிறான், பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற, ஆண்டவரிடத்துலேருந்து நன்மையை பெற்றனா தீமையும் பெற வேண்டாம். ரெண்டாவது டெஸ்ட்ல என்ன ஆச்சு, பாஸ். பிசாசு என்ன செஞ்சிட்டான், தோத்துட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏவி விடுறான். அவன் வராங்க, அவங்க வந்து நீ பாவம் செஞ்சதுனால தான் இப்படி, நீ அக்கிரமம் செஞ்சதுனால தான், நீ அன்னைக்கு நீ இப்படி செஞ்சல, அதனால தான் உனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க. அவன் சொல்கிறான், நிச்சயமாய் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாட்களில் என் கண்கள் அவரை என்ன செய்யும் பார்க்கும்னு சொல்லிட்டான். கடைசி ஒரே போடா போட்டான், அவர் என்னை கொன்னே போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக தான் என்ன செய்வேன் இருப்பேன். அல்லேலூயா. இந்த சோதனை யோபு மூலமாகவும் வரல, சாத்தான் மூலமாகவும் வரல, தேவன் அனுமதிச்சதுனால தான் சோதனை கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. இந்த சோதனையை நம்ம பெறணும்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும், நெருக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. சாதாரணமாக இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளே ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை அனுப்ப மாட்டார். இன்னைக்கு இதே இவனுக்கு வந்து அதே சோதனை தான் பவுலுக்கு வந்துச்சு. அவனெல்லாம் அடிக்கிறாங்க, கொல்றாங்க, ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறான், கல்லெறிஞ்சு அவன் செத்துட்டான்னு நினச்சி தூக்கி போடுறாங்க. ஆனால் திரும்பவும் எந்திரிச்சு என்ன செய்கிறான், உள்ளே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். இப்படிப்பட்ட சோதனை எல்லாத்துக்கும் வராது. இப்படிப்பட்ட சோதனையை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சோதனையை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஆண்டவர் மேலே, ஆண்டவர் உங்கள் மேலே என்னைக்கு நம்பிக்கை வைக்கிறாரோ அன்னைக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவிப்பார். ஒருவேளை என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்து கொண்டே இருக்கிறேன், நான் எதுவுமே ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், நான் ஆண்டவரை உண்மையாக தேடுறதுனால இழப்புகள் வந்து கொண்டிருக்கா, நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். வேத வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அதே யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்க, அதை மாத்திரம் வாசித்து நம்ம முடிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம். இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. இவனுடைய முடிவு என்ன தெரியுமா, எதெல்லாம் இழந்தானோ ரெட்டிப்பா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். 120 வருஷம் என்று நினைக்கிறேன் அவன் ஜீவனோடு கூட வாழ கர்த்தர் உதவி செய்தார். காரணம் அவனுடைய பொறுமை தான். ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் என்கிற பொறுமை அவனுக்குள்ள இருந்ததுனால இந்த சோதனைகளின் மத்தியில் ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன், பொறுமையாக இருப்பேன். அவர் என்னைக்கு என் வாழ்க்கையை திருப்பணும்னு நினைக்கிறாரோ, என்னைக்கு என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ, என்னைக்கு என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, என்னைக்கு என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை அவர் தர நினைக்கிறாரோ, அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இழந்ததை காட்டிலும் ரெட்டிப்பான அவங்களுடைய வாழ்க்கையில் தருவார். 10 குழந்தைகள் ஒரே நாளில் பறிக்கப்பட்டார்கள், எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அடுத்த 10 குழந்தை ஆண்டவர் தர்றாரு. அல்லேலூயா. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். 10 தானே இப்போ வந்திருக்கணும். ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படின்னா அந்த 20 குழந்தைகளுமே தேவனுடைய சமூகத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. இழந்த ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் ரெட்டிப்பாக என்ன செஞ்சுட்டான், திருப்பி கொண்டான். அல்லேலூயா. ஆகவே சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அந்த சோதனையானது நம்முடைய பரீட்சை, விசுவாசத்திற்கு பரீட்சை, ஒரு பொறுமையை உண்டாக்கும் என்று எண்ணி அதை சந்தோஷமாய் எண்ணுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, எனக்கு சோதனையை நான் சந்தோஷமாக பார்க்குறேன், என் பிரச்சனையை நான் சந்தோஷமாக பார்க்குறேன், இந்த தாமதத்தை நான் சந்தோஷமாக பார்க்குறேன், இந்த ஆசீர்வாத குறைவை நான் சந்தோஷமாக பார்க்குறேன். அல்லேலூயா. நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய பலனை கர்த்தருடைய வாழ்க்கையில் தருவார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே,
ஆண்டவரை யோபினுடைய பொறுமையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோப்பா. ஆண்டவரை எங்கள் மூலமாய் நாங்கள் சோதனைக்கு உட்படக்கூடாது ஆண்டவரே. அதனால தான் வேதம் சொல்லுகிறீங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் நிலைமையில் நம்ம போயிடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. நமக்கு வருகிறதான சோதனைகளில் நம்ம அகப்பற்றக்கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஆனால் சோதனைக்கு உட்படாதபடி நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு வருகிற சோதனைகளில் ஒருவேளை என் மூலமாக எனக்கு சோதனை வருமே என்று சொன்னார். ஆண்டவரே நான் செய்த பாவத்தின் மூலமாக எனக்கு சில சோதனைகள், சில தாமதங்கள், ஆண்டவரே சில ஆசீர்வாத குறைவுகள் வந்திருக்குமே என்று சொன்னார். இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என் பாவத்தை அறிக்கையிடுறேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சு நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. வேதனையை நான் பலனா பெற்றுக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. ஒரு நாளிலும் என்னுடைய பாவத்தில் நான் சிக்குண்டு சிதைந்து ஆண்டவரே ஆவிக்குரிய மரணத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் அல்லாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு பின்பதாய் கொடுக்கப்படுகிற 2 சோதனை. ஒன்று உங்கள் விசுவாசத்தின் மேலே தேவன் கொடுக்கிற சோதனை. 2வது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தேவன் அனுமதிக்கிற சோதனைகள். ஓ ஹல்லேலூயா. இந்த 2 சோதனையிலையும் ஆண்டவரே நாங்கள் பொறுமையாக இருக்க, அதை சந்தோஷமாக என்ன கர்த்தர் உதவி செய்யும். ஒருவேளை நான் எங்களுடைய தப்பிதன் நிமித்தம் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர சோதனை வரவில்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருப்போமே என்று சொன்னார். அது உங்க மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதத்தின் உயர்வுக்கு நேராய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையின் மேன்மைக்கு நேர்வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து அதிலே பொறுமையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற சோதனையை நீங்கள் சகிப்பீர்கள் என்று சொன்னார். அதை சந்தோஷமாக எண்ணுவீர்கள் என்று சொன்னார். உங்களைப் போல விசேஷித்தமானவர்கள் வேற யாருமே இல்லை. எத்தனை பேர் நான் சந்தோஷமா நான் என்றேன்னு சொல்கிறேங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் கேட்ட வார்த்தையின்படி நாம் பொறுமையாக இருக்கவும், நமக்கு வருகிற சோதனைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோப்பா. இந்த நாளில் இந்த திருவிருந்தில் தங்கள் பங்கு பெற நீர் எங்களை தகுதிப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோபின் பொறுமையை குறித்து நாங்கள் வேதத்தில் தியானித்தோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் அல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முழுவதிலும் இந்த பொறுமையை நாங்கள் கடைப்பிடிக்க, முறுமுறுப்பில்லாதவர்களாக நாங்கள் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீரா. இந்த வார்த்தையினாலே ஒருவர் தேற்றி ஆண்டவரே நாங்கள் புது ஜீவன் அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மளும் சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் அவர் வருகை பரியந்தம் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதே போல் உங்கள் வாழ்க்கை முழுவதிலும் சோதனை காலத்தில் அந்த பொறுமையை நீங்கள் காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார்.